Hi friends, welcome back to my channel King of Lottery. ஃப்ரீ கெஸ்ஸிங்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் குத்துன்னு இருக்கிறேன். நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. புதுசாக நம்மளோட வீடியோஸை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறேன்னா, நான் டெய்லியுமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன். அது உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்மளோட சேனல் கிடைக்காது. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் போதோ ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை இங்கே பெல் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் டெய்லி போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் மாதிரி வரும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் சொல்கிறது ஒன்று தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணுறதோ ஃபார்வர்டு பண்ணி பார்க்குறதோ உங்களுக்கு புரியாத போயிடும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு. அதில் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. என்எஸ்கே தளபதி அப்படின்னு சொல்லிட்டு 9141 அவர் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோ அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 056 அப்படின்ட்டு அவரோட கெஸ்ஸிங்கை போட்டிருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சேதுபதி அண்ணன் மயிலாடுதுறையிலேருந்து பண்ணிக்கிறாரு. ரொம்பவே மகிழ்ச்சிண்ணே. ஏன்னா மயிலாடுதுறையிலேருந்து எனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஹெமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ்ஸிங் போட்டிருந்தாங்க. சகான் அப்படின்ட்டு அவங்களோட கெஸ்ஸிங் போட்டிருந்தாருங்க. சேதுபதி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு நன்றி நண்பா அப்படின்னு போட்டிருந்தீங்க. ரொம்பவே நன்றிண்ணே. அதுக்கப்புறம் கிருஷ்ணா பிரசாத் அவரும் மாஸ் ப்ரோன்னு போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் 1 மணி 3 மணி வீடியோ போட சொல்லிவிட்டு ஆறுமுகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஒருத்தர். கண்டிப்பாக நான் எடுத்தேன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் அஃபிக் கான் அப்படின்றவர் பரவாயில்ல விடுங்க ப்ரோ, இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலில் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்கள்கிட்டருந்து கிடைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா முருகான்றவர் ஹாய் ப்ரோன்னு போட்டிருந்தார். அப்புறம் சவுந்தர் சாரி ப்ரோ எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். சந்திர கவிஸ்ரீ யார் ஹாய் ப்ரோ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். ஒவ்வொருத்தர் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்மளோட வயிறு மட்டும் நிறைஞ்சால் போதாது, ஒரு 4 பேர் வயிறு நிறையணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் உங்களுக்கு கெஸ்ஸிங் வீடியோ கொடுத்துன்னு இருக்கிறேன். அதை பார்த்து நீங்களும் பயனடைகிறீங்க. ஓகே, அதாவது கெஸ்ஸிங் போடுறீங்க, வின்னிங் வாங்குறீங்க, ஓகே தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட வயிறு மட்டும் நிறைஞ்சால் போதாது, மற்றவங்களோட வயிறு நிறையணும். அது எப்படி எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு 10 குரூப் வச்சுன்னு இருப்பீங்களே வாட்ஸ்அப்பில், கேரளாவோட கெஸ்ஸிங்கோ அந்த மாதிரி ஒரு 10 குரூப் வச்சுன்னு இருக்கிறீங்கன்னா, ஒரு 2 குரூப்பில் போடுங்க. நம்மளோட லிங்க் எடுத்துன்னு போயிட்டு ஒரு 2 குரூப்பில் போடுங்க. இல்லை அந்த குரூப்பில் போயிட்டு நம்மளோட லிங்க்கை ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் போட்டால் உங்களோட ஐடியிலேருந்து நீங்கள் போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸை பார்த்து நம்மளை ரெகுலராக எல்லா நாளும் கரெக்டாக குத்துற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது இல்லை தான், கொடுக்க முடியாது தான், புரியுது. கொடுக்கறது கண்டிப்பாக கிளிக் ஆகுது, வின்னிங் வருது. அதை வச்சு சொல்கிறேன். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மூலியமாக ஒரு 4 பேர் பார்த்துட்டு, இப்போ நம்ம சேதுபதி அண்ணன் போட்டுருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவருக்கு ஒரு மாதிரி ஒரு நல்லது செஞ்சோமே, ஒரு குடும்பத்தை கடம்பரச்சிலேருந்து காப்பாற்றணுமே அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒன்று தோணும்ல, அந்த சந்தோஷம் தாங்க. மற்றவங்களை வாழ வச்சு நம்ம வாழ்கிறதுல தாங்க பெரிய சந்தோஷமே. அதுதான் ஒரு மனிதாபிமானமே. அண்ணன் சொன்ன மாதிரி மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு சொன்னது மாதிரி அடுத்தவங்களை வாழ வச்சு பார்க்குறது தாங்க ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ரொம்ப போர் வச்சுட்டுனா சாரிங்க, சும்மா ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன். நம்மளோட வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணல அப்படின்றது எனக்கு ஒவ்வொரு வீடியோ வியூஸ்லேயுமே தெரியுது. நீங்கள் ஷேர் பண்ண தான் நம்மளோட ஒரு அடையாளமோ அங்கீகாரமோ எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ நான் வின்னிங் வாங்கிட்டேன், நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி வாங்கலை அவங்களுக்கு தெரியல. அப்படி எப்படி தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணணும். உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி ஷேர் பண்ண தான் நம்மளோட வின்னிங் அவங்களும் எடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் லாஸ் ஆகிட்டாங்க, அதனால் சொல்ல ரொம்ப வளவலன்னு இஸ்துன்னு போயிட்டேன். ரொம்பவே சாரி. அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதுங்க, பொறுமையாக பண்ணுங்கள். கிங் ஆஃப் லாட்ரி நம்மளோட சேனலு ஃப்ரீ கெஸ்ஸிங் கொடுத்துன்னு இருக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம்.
11ஆம் தேதிக்கான ரிசல்ட் அப்படி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 904 ஏ போர்டு, பி போர்டு, இது சி போர்டு. இதில் என்னடா நீ பெரிய வின்னிங் கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டு எனக்கு கேட்குது. அப்படியே உங்களுக்கு ஃபுல் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் வியூவில் பார்த்துட்டிங்களா? என்ன தான் நீ குத்து இருக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் நினைக்கிறது எனக்கே தெரியுது. ரொம்பலாம் ஃபுல்லெல்லாம் கொடுத்துருவோம்னா அப்படின்றது வந்து எல்லா நாளும் கிடையாது. நம்மளது வந்து இன்றைக்கி வந்து பிசி பாஸ் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிசி பாஸு புரியுதுங்களா? 04 பிசி நம்மளுக்கு இன்றைக்கி பாஸ். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தேன். 5 வீடியோ 5 டிக்கெட்டு, 10 டிக்கெட்டு, 15 டிக்கெட்டு, 20 டிக்கெட்டு, 25 டிக்கெட்டு, 30 டிக்கெட்டு, 35 டிக்கெட்டு, 40 டிக்கெட்டு, 50 டிக்கெட்டு அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்டினியூஸாக 5 டிக்கெட்டாக ஏற்றுறதை விட நீங்கள் வந்து 10 கூட ஏற்றலாம். சரிங்களா? 10 டிக்கெட்டு, 20 டிக்கெட்டு, 30 டிக்கெட்டு, 40 டிக்கெட்டு, 50 டிக்கெட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த பிசியில் வந்து நீங்கள் 04 ஒரு 50 டிக்கெட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின்னிங் வந்து ஒரு 50,000 ரூபாய் வந்துருக்கும். புரியுதுங்களா? இதே நீங்கள் வந்து 5 டிக்கெட்டு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற அமௌண்ட் வந்துருக்கும். அப்படியே நீங்கள் ஒன்றா இன்க்ரீஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு லாபமே கிடைக்கும். இப்போ இந்த 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டாலும் இந்த லாஸ்ட் 2 நாள் உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகும். நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். அது இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். நல்ல ஒரு கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்மளது பிசி பாஸு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்துச்சு இந்த வீடியோவில். அதனால் இன்றைக்கி வந்து நம்மளது 04 பிசி பாஸு. இதை சி போர்டில் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து இவன் வந்து ஏ போர்டில் நம்ம 7 தான் அடிச்சிருக்கணும். ஆனால் வந்து அவன் 9 அடிச்சிருக்கிறான். நம்ம 7 அடிச்சிருக்க வேண்டியது தான், அவன் 9 மாற்றி அடிச்சிட்டான். சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்மளது வீடியோவில் 04 பிசி பாஸு. சரிங்களா? நாம் இப்போது நாளைக்கு அதாவது 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் வீடியோ என்னென்னு அதையும் அப்படியே உங்கள் கண்டினியூஸாக பார்த்துடலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் வாங்கினா மட்டும் போதாது, நம்மளை நம்பி இருக்கிற ஒவ்வொருத்தருமே வாங்கணும். என்னால் முடிஞ்சது ஒரு நல்ல உதவி செய்கிற மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல உதவியை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பில், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இதை போய் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4 பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கட்டுமே. சரிங்களா? நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறேனோ அதே நீங்களும் என்னோடய சப்ஸ்கிரைபர். நீங்கள் தான் வந்து என்னுடைய உறவுகள் இப்போது. ஏன்னா வந்து எனக்கு சொந்த பந்தம் கூட யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஏன்னா சொந்த பந்தத்தால் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். சொந்த பந்தங்கக்கிட்டேயும் போய் ஹெல்ப்புன்னு கேட்டால் யாரும் பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் கரெக்டாக இல்லை, உண்மையாக இல்லை. சரிங்களா? எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்த பந்தம் ஒரு நல்ல விஷயம் செய்யலாமே நான் அந்த எண்ணத்தில் மட்டும்தான் நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். அதனால் உங்கள்கிட்ட தான் நான் ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி நான் கேட்குறேன். சரிங்களா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நிறைய பேர் டிக்கெட்டு போடட்டும், வின்னிங் வாங்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். சரிங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோ உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம சிங்கிள் போர்டு தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம பார்த்துடலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. சரிங்களா? இப்போ ஏ போர்டில் என்ன நம்பர் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2, பி போர்டில் 8, சி போர்டில் 7. ஏ போர்டில் 2, நல்லா பொறுமையாக பாருங்கள். பி போர்டில் 8, சி போர்டில் 7. இது வந்து சிங்கிள் போர்டு. இது வந்து சிங்கிள் போர்டு. சரிங்களா? இதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி, பிசி, எஸ்சி. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஒரு சின்ன வேண்டுகோள். லாஸ்ட் வீடியோவில் பார்த்து டிக்கெட்டு போட்டு வின்னிங் வாங்கினவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துன்னு இருக்கும் போதே ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதாலையோ லைக் பண்ணுறதாலையோ எந்த ஒரு நஷ்டமோ உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு அன்பு பரிசுன்ற மாதிரி நான் நினச்சிருக்கிறேன். சரிங்களா? லைக் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நம்மளோட வீடியோவை உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து அடுத்ததாக என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4039.
3 0 9 3 4 0 9 4 இது தாங்க ஏபி பிசி ஏசிக்கான நம்பர். சரிங்களா? ஃபாலோ நம்பர் இது வந்து என்ன நம்பர்னால் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்ததே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இருக்கிற டேட்டுக்குள்ளே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5665 அதாவது 56 65 உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இன்னும் இந்த இருக்கிற டேட்டுக்குள்ளே இது அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் அப்படியே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நாம் என்ன கடைசியாக கிளைமேக்ஸ் தான் அதோட அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டநாயகன் கிளைமேக்ஸ் தான் 3 டிஜிட். இதில் ஏபிசி 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங். இதில் என்ன நம்பரு இப்போது வந்து வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 6 5 இது அப்படியே பாக்ஸ் டைப்பில் எழுதுகிறேன். 6 1 5 5 1 6 1 5 6 6 5 1 சாரி தெரியலைங்களா 5 6 1. இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் நம்பர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 8 6 இதிலே டபுள்ஸ் வருது பாருங்கள். இதுக்கு வந்து அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் அப்படியே உங்களுக்கு எழுதி காட்டுறேன். கிட்ட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 0 6 8 8 6 0 8 0 6 6 0 8 6 8 0. சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே பார்த்துங்க. இதுதான் வந்து அதுக்கான சப்போர்ட்டிங் நம்பரு. உங்களுக்கு ஃபுல் வியூவில் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் மேலேருந்து. அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நிறைய ரீச் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து இந்த வீடியோ வந்து 4 பேர் யூஸ் ஆகட்டுமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணினே இருக்கிறேன். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை. உங்களோட அன்பு உங்களோட ஆதரவும் நம்மளோட சேனலுக்கு இன்னிலேருந்து இல்லை கடைசி வரைக்குமே நம்மளுக்கு தேவை. சரிங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணனாலும் இப்போயாச்சும் ஒரு வீடியோ முடியும் போதோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்த்து டிக்கெட்டு போட்டவங்க வின்னிங் வாங்கினவங்க மறக்காமல் வின்னிங் எவ்வளோ வாங்கினேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். அதை பார்த்தாச்சும் நிறைய பேர் வந்து டிக்கெட்டு போட்டு அவங்க வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனைலேருந்து நிம்மதியாக இருக்கட்டும். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல உதவி நான் செய்கிறேன். உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல உதவியை நம்ம வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.